அடித்தல குடி. வண்டியும் பொருளையும் தொலைச்சுபிட்டு நல்லா மூத்தரத்தை குடிக்கிற மாதிரி குடி. பைக் ஆசைப்பட்டு வாண்டா உள்ள சொல்றியா? தல உட்காரு தல. ஓ மணியான பொண்ணு ரெஸ்பெக்ட் கொடுத்தா ஓவரா ரெப்சல் பண்ற அடி பேசு. நாங்கெல்லாம் அண்டார்டிகாலே ஐஸ்கிரீம் சாப்பிட்டாங்க. ஆப்லிங்க மச்சி கட்டின ஆஃபாலுக்கெல்லாம் தெரியுமா தலை? ஃப்ரீயா விடு. டுமாரோ மார்னிங் நியூ பைக்கில் நியூ கெட்டப்பில் நம்ம பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணோம். சென்னையே 7 நிலைமைக்கு திரும்பிச்சு தலை. நீலாம் ஒரு ஆள். நீலாம் வயசுக்கு வரதுக்கு முன்னாடி 8 வாங்கினேன். நீலாம் மற்றவங்களை பற்றி பேசுகிற பெருசே. பண்ணிட்டு குடியா? ஊத்துங்க இருக்கா? அந்த கக்கூத்தில் இருக்கான். காலையிலே பாத்ரூம் கூட போக விட மாட்டியா? டேய் தொழிலுக்கு வண்டி வேணும்டா. போலீஸ் ஸ்டாச்சர் ஓவரா இருக்கு. நீங்க வேற ஏங்க? டேய் போலீஸ் பயந்த மாதிரி நடிக்கிற? தோதான் நிக்குதே பாரு எங்க இருக்க வண்டிலாம். டேய் நான் வாத்தியார் வேலை கேட்ட போறேன். பவர் பைக் கேட்டா? கவாசிக்கை ஏஜர் 65cc. எங்கடா இருக்கு? பெங்களூர்ல இருக்கு. அடி கலாய்க்கிற இருக்குது காட்டுறா. R135 இந்தா ஃப்ளைட்ல போனாலும் பிடிக்க முடியாது. FC செட்டு 350cc புல்லட்டு ராக்கெட்டோட வேகமா போகும். டேய் இதுதான் தொழிலுக்கு வித்த காட்டலாம். இதையா செலெக்ஷன் பண்ண? ஐயோ பார்க்க சாதாரணமாக தான் இருக்கும். பெர்ஃபார்மன்ஸ்க்கு தான் கரெக்டாக இருக்கும். டேய் டாட் கிஃப்ட் தான்டா ஓட்டுவாங்க. நீ என்னடா காட் கிஃப்ட்னு ஓட்டியிருக்க? வண்டி வாங்குறதுக்கு உன் அப்பா பணம் கொடுத்தான். ஏதோ கடவுள் படி எடுக்கிறாரு. அப்புறம் கார்டு கிஃப்ட்னு ஓட்டாம வண்டி எடுத்துட்டு போ. இந்த நக்கலுக்கு மட்டும் குறவில்லடா. கொடுத்தல ஒரு மாதத்துக்கு அப்புறம் தொழிலுக்கு அன்றைக்கி தான் வந்திருக்கோம். பிசுறு தட்டாம அடிக்கிறோம். சொல்றதில்ல என்னடா இந்த நேரத்தில்? எத்தனை வருஷம் தொழில் இருக்கு நானு? ஏன் உனக்கே தெரியாதா? நீ என்ன அமினிசா பேசண்டா? புதுசாக யாரையும் தொழில் சேர்த்துருக்கியா? மயிரே உங்கள்கிட்ட சொல்ல மேலே சேர்த்துருக்கேன். ஏன் நம்ம ஏரியாவில் அரெஸ்ட் போயிட்டாங்களா? நம்ம ஏரியாவில் பண்ணிட்டா பரவாயில்ல, நம்மகிட்ட பண்ணிட்டு போயிட்டாங்க. எந்த ஏரியாடா? அண்ணே போரம்மாள் பக்கத்தில் கணபதிராம் ஸ்ட்ரீட்ண்ணே. அண்ணே தலைக்கிட்டே ஆட்டி போட்டு தலைக்கு போட்டு வச்சு போயிட்டானே. ஏய் உனக்கு எத்தனை மாதிரி சொல்லியிருக்கேன் முட்டையில பேப்பர் ஜாஸ்தி போடணுன்னு? அறிவில்ல எல்லாத்தையும் போட்டு விட்டுட்டு இருக்கேன். சி போ. வெளியில உள்ள கோவத்தை வீட்டுல காமிக்காது.
எந்த ஏரியான்னு சொன்னேன்? ஏய் அண்ணன்டா மச்சி அண்ணே சொல்லுங்கண்ணே. போலோ பாய் சேட்டா பரையட்டா சொல்லுண்ணே சொல்லலாம். சொல்லுண்ணா அண்ணா சொல்லுண்ணா சொல்லு தல. செப்பனா ஸ்கெட்ச் தொழிலுக்கு புதுசாக புள்ளியும் சேர்த்துருக்கான். இல்லண்ணே, நம்ம கையில இருக்கிற பசங்க பூரா 4-5 வருஷமா இருந்த பசங்க தான். எதுவும் பிரச்சனையாண்ணே? நம்ம ஏரியாவில் ஜில்லா கிட்ட ஒருத்தன் பாம்படுத்து போயிருக்கான்டா. என்னண்ணா சொல்ற நம்ம புள்ளிங்கிட்டே ஏத்துறாங்களா? என்ன சொல்றேன் நம்ம ஏரியாலையா பொண்ணு குவிக்க வேண்டியதானே? எவனே நம்ம ஏரியால ஒரு தொங்கனா கொடுக்கா யாருண்ணா? நம்ம ஏரியால பாம்பு இருக்காங்களா अपने एरिया में चिन्ह उठा लिया क्या? நம்ம பிள்ளைங்களா இருக்குது சான்ஸ் இல்லைண்ணா. எப்படி நடந்துச்சு? நம்ம பிள்ளைங்கள எத்தனை போகணும்னா எந்த ஏரியா? கையில கடிச்சா கைமா தான் அவன். ஒரு நிமிஷம் கேட்டு சொல்றேன். भाई वापस फोन करता हूँ भाई. இருண்ணா கேட்டு சொல்றேன். சொல்ல. ஊரில் இருக்க எல்லா பசங்களும் விசாரிச்சு பார்த்துட்டேன்டா. 10-15 வருஷமா தொழில் பண்ணுற பழைய பசங்க தான் இருக்கானுங்க. யாரும் புதுசாக சேரலடா. என்னென்ன சொல்ற? ஏய் விட்றா, ஏதாவது காலேஜ் பசங்க கை சொல்ல கைவரிசை காட்டியிருப்பானுங்க. அதான் நம்ம கோட்டால வராது. காலேஜ் மேலண்ணே பக்கா ஆயிட்டக்கிறேன். பைக்ல என்னமா புத்தகம் தெரியுமா? என்னமே எப்படி போயிட்டானே. விட்றா, சரக்கடிச்ச வாயும் சாவுக்கான காலம் சும்மா இருக்காது. ஒரு நாள் மாட்டுவான், அப்போ வச்சு செய்வோம். என்ன வெயிடா? என்னவா தெரிஞ்சுதா? ஏய் என்னடி காலையில நாயை துரத்திட்டு வர? சும்மாவா? ட்ரைனிங் போகணும் எல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடியா தான் இருக்கு. இந்தாம்மா முட்டை எடுத்துக்கோ. ஏய், இந்த குவார்ட்டருக்கு அதை ஆம்லெட்டாக போட்டு அதை சைடிஷாக வச்சுக்கிட்டா என்ன டேஸ்ட்டாக இருக்குன்னு தெரியுமா? முட்டை சாப்பிட்டியா? கொண்டக்கல்ல எடுத்துக்கோ. ஏய், இந்த கொண்டக்கடலோட வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாயை போட்டு அப்படியே பெப்பரை தூவி விட்டா சூப்பராக அடிக்கலாம் ஒரு புல்ல. அதை போய் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறிய. ஏய் நீ முதல்ல போலீஸ் வேலைக்கு சேர்ந்த உடனே இந்த ஆளை பிடிச்சி உள்ள தள்ளு. எப்ப பார்த்தாலும் குடிச்சுக்கிட்டு என்ன பேச்சு பேசிட்டு இருக்காரு? இதெல்லாம் ஒரு குழப்பு. அவள் எப்படி போலீஸ் ஆனாலும் நான் சரக்கு அடிக்கிற ஒயின் ஷாப்பில் தான் அவள் செக்யூரிட்டியாக வருவாள். ஏய் இது பிடி ஏன் சாணி வரைச்சு மூஞ்சில ஊத்தி சரி வரும். डिजाइन ओके தானா மேடம்? நைஸ் டிசைன், பேக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் மேடம். ஓகே. ஐயோ என்னோட பேக் பிடிக்கிட்டு போறா. யாராவது பிடிங்க. ப்ளீஸ் யாராவது பிடிங்க. ஏய் பிடிடா. அந்த பையனார பிடிங்களே.
என்னப்பா தலை அடிச்சே கொண்டா தலை முதல்ல எந்த குரூப்னு தெரிஞ்சுக்கோ. டேய் உன் பேர் என்னடா? ஜப்பான். ஜப்பானா? அப்போ மூக்கிலே குத்தல. ஏய் நிப்பாட்டு. எந்த ஏரியாடா நீ? கேக்குறல்ல எந்த ஏரியாடா? டேய் இறக்குடா. இப்போ போட்டு தலை. எந்த ஏரியாடா சொல்றா? மயிலாப்பூர். மயிலாப்பூரா? மயிலாப்பூர்னா சாய்பாபா சாமியை கும்பிட்டு நெத்திலே விபூதியை வச்சுன்னு கம்முன்னு போக வேண்டியது தானே? நீ பொருள் அடிக்க தந்தா பப்ளிக் ஆண்டி அடிக்கணும்டா. ஏன் எங்களாண்டி அடிக்கிற? உங்ககிட்ட அடிச்சாதான் சேஃப்டி. என்னது சேஃப்டியா? பப்ளிக்கிட்ட அடிச்சா அவங்க போலீஸ்கிட்ட போவாங்க. உங்ககிட்ட அடிச்சா போக மாட்டீங்க. உனக்கு கை கால் நல்லா தானே இருக்குது. எங்களை மாதிரி கஷ்டப்பட்டு ஒய்ச்சி சம்பாதிக்கணும். சாவு வீட்டிலே சாந்தி முகூர்த்தம் கேட்குது இல்லை உனக்கு? பண்ணாட செத்துட்டானடா? உயிரா தாங்கிறான். பேர் என்ன? ஜப்பானா. எந்த ஏரியா? மயிலாப்பூரா. ம், நாங்கெல்லாம் விசாரிச்சிட்டோம். நீங்க எதனா புதுசா கேளுங்க. பார்த்தா பச்சை புள்ள மறிக்கிற. என்னடா படிச்சிருக்க? ஏய் கேட்குறேன்ல, என்ன படிச்சிருக்க? 8வது. நான் சொன்னேன்ல பச்சை புள்ளன்னு. என்னடா அப்படி கிளாஸ் எடுத்துங்க போட்டு தரலாமா? டேய் என்ன பாருங்கடா. நீ வாஜிலா. என்ன தூக்கி வச்சு பாலா குடிக்க போற? ஏய் ஜிலாக்கி நில்றா. நீ எத்தனை வருஷமா தொழில் பண்ணிட்டு இருக்க? எதுக்கு? கேட்குறேன்ல. 10-15 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். அதில் நான் உனக்கு எத்தனை வருஷமா ட்ரைனிங் கொடுத்துருப்பேன்? 2 வருஷம் கொடுத்தேன். இதுக்கப்புறம் ஒரு ஆளை பிடிச்சி அவனுக்கு 2 வருஷம் ட்ரைனிங் கொடுத்து அவன் தொழில் கற்றுக் கொடுத்து நம்ம டீமில் சேர்க்கறதுலாம் இதெல்லாம் நடக்கிற காரியமாடா. அதுக்கு அவனை அவன் கூட சேர்த்துக்க. என்னென்ன சொல்ற? நம்மளை பக்கச்சுக்கணும், ஒன்று போட்டு தள்ளணும், இல்லை கூட வச்சுக்கணும். நம்ம டீமில் வேற ஆள் பத்தல, நம்ம 2வது ரூட்டில் போவோம். என்னடா யோசிக்கிற? நீ என்னதான் அவனை அசிங்கமாக திட்டினாலும் எனக்கு பாராட்டுற மாதிரி தான் தெரிஞ்சுது. அவ யாருன்னு தெரியாது. ரொம்ப ரிஸ்க் ஆயிரும். உன்னை வேலையை சேர்க்கல ஊரே அப்படி தான் சொல்லிச்சு. அப்போ எல்லாம் ரிஸ்க்கு போகிற போதே எனக்கு நம்ம சரிப்பட்டு வர மாதிரி தெரியல. மணி சொன்னால் கரெக்டாக இருக்கும். சரி அதான் சொல்றாருல ஒத்துக்க. இதுக்காக நான் கேம்பஸ் வச்சு ஆளா எடுக்க முடியும்? ஏய் மூடிட்டு போ. நீ வா ஜிலாக்கி, சொல்லுத்த கேளு. என் கூட சேர்ந்துக்கிறியா? நீ அடிக்கிற பொருளுக்கு ஏற்ற மாதிரி காசு டைரெக்டாக பப்ளிக்கிட்டே அடிச்சுக்கலாம். பாதுகாப்புக்கு தான் நாங்கள் இருக்கோம்ல. போலீஸ்கார மாட்டினாலும் வெளியெடுக்க ஆள் இருக்காங்க. என்ன யோசிக்கிற? நீ பண்ண காரியத்துக்கு உன்னை பொட்டலம் கட்டியிருக்கணும். விட்டு வச்சிருக்காங்களே, சொல்லு. சூப்பர்டா, சேர்ந்துட்டான்டா. நாளிலேருந்து உனக்கு ட்ரைனிங்டா. ஒரு பொண்ணு கழுத்துல பாம்பு இருக்கக்கூடாது. ஸ்டார்ட் பண்ணுங்கடா.